ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான க்ரீன் கோக்னட் சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், மெதுவடைன்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கிரேட்டரில் நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. தோலோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதனுடைய அரோமா. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் காம்போட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு எடுத்துருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளில் அவ்வளோ சத்து இருக்குது, அந்த காம்பை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சட்னியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம் சேர்த்துக்கலாம், சும்மா வாசனைக்காக தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கிளிப்பிங் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம தாளிச்சதை சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.